கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. தினமொரு லோகஸ் வார்த்தையின் மூலமாக அனுதினமும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய வசனம் ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்தி வருவதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய நாளிலும் ஒரு லோகஸ் வார்த்தையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியாவின் புலம்பல் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 22வது வசனம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை, அவருடைய அன்பின் வல்லமையான கரம் நம்மோடு இருந்து நம்மளை வழிநடத்தி வருகிறது, நம்மளை பாதுகாத்து வருகிறது. நம்ம எந்த விதமான ஆபத்து இல்லாதபடி நம்ம செய்கிற வேலையிலும் செய்கிற காரியங்களிலும் அவருடைய கிருபை நம்மோடு இருந்து நம்மளை பாதுகாத்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டங்கள் மத்தியிலும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரியைகள் மத்தியிலும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எப்போது ஒழிந்து போயிடுவோம், எப்போது நம்ம அழிந்து போயிடுவோம் என்று அநேகர் நம்ம சூழ்ந்திருக்கிறார்கள். அநேகமான ஜனங்கள், அநேகமான சொந்த பந்தங்களை கூட, அநேகமான நண்பர்கள் கூட நாம் முன்னேறாதபடி, நாம் எங்கே செல்வாக்கோடு இருக்கக்கூடாதபடி என்று, சமூகத்தில் முன்னேறக்கூடாது என்று, நாம் நிர்மூலமாக வேண்டும், இவன் அழிந்து போக வேண்டும், இவன் வளரக்கூடாது, இந்த குடும்பம் வளரக்கூடாது என்று பார்த்து கொண்டிருக்கிற அநேகமான ஜனங்கள் இந்த சமூகத்திலே உண்டு. பிசாசன் ஒரு பக்கம் இருக்கிறான். அவன் ஆண்டவரிடத்திலே நாம் செல்லாதபடி, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதபடி, சபைக்கு செல்லாதபடி, வேதம் வாசிக்காதபடி, இன்னும் ஆண்டவத்தில் இன்னும் கிட்டி சேராதபடி அவன் தடை பண்ணுகிற ஒருவனாக இருக்கிறான். நாம் அப்படி நிர்மூலமாக வேண்டும் என்று பிசாசுடைய எண்ணமாக இருக்கிறது. மனிதர்கள் ஒரு பக்கமும் பிசாசின் கிரிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாவற்றிலுமே ஆண்டவருடைய கிருபை தான் நம்மளை பாதுகாத்து வருகிறது. ஏனெனில் அவருடைய இரக்கங்கள், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று பார்க்கிறோம். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடை சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் நம்ம மேல் இரக்கம் வைத்ததனாலே, நம்ம மேல அன்பு வைத்ததனாலே, தயவு வைத்ததனாலே இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நம்மையே தம்மைத்தாமே வெறுமையாக்கி நம்ம மீட்டெடுத்தார். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், சாபங்கள் எல்லாவற்றையுமே அவர் மீட்டெடுத்தார். நம்ம அழிந்து போகக்கூடாது என்று, அந்த இருளான நரகத்துக்கு நம்ம செல்லக்கூடாது என்று ஆண்டுடைய கிருபை நம்மளை பாதுகாத்து வருகிறது. நம்ம செய்கிற பாவங்கள், நம்ம செய்கிற அக்கிரமங்கள், நம்ம செய்கிற சாபங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறார். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்கள் நம்மளை பாதுகாத்து வருகிறது. நம்ம மேல் வைத்த தயவு, நம்ம மேல் வைத்த ஒரு அன்பு, நம்ம எந்த பாவம் செய்யாதபடி நம்ம நிர்மூலமாக கூடாது என்று அவருடைய கிருபை நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறது. இந்த ஜனங்கள் இருக்கக்கூடாது என்று, இந்த ஜனங்கள் அழிந்து போக வேண்டும் என்று எஸ்தர் புத்தகத்திலே ஒருவன் தீவிரித்தான் என்று பார்க்கிறோம். அகாசுர ராஜாவின் காலத்திலே ஆமான் என்ற ஒருவன் இருக்கிறான். அந்த ராஜ்யசபையிலே அவன் ஒரு அதிகாரியாக இருக்கிறான். அவன் யூத ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு காரியம் செய்கிறான். மொர்தெகாய் என்ற ஒரு யூதன் தனக்கு பணிவிடை செய்யவில்லை, தன்னை வணங்கவில்லை என்று அவனையும் யூத ஜனத்தையுமே முழுவதுமாக சங்கரிக்க வேண்டும் என்று, இந்த தேசம் முழுவதுமாக 127 நாடுகளை அரசாண்ட அந்த அகாசுர ராஜாவிடத்தை சொல்லுகிறான், நம்ம தேசங்களில் சில ஜனங்கள் பரவி இருக்கிறார்கள், அவர்கள் நாம் அழிக்கப்பட வேண்டும் என்று அவன் முத்திரை வாங்கி, ராஜாவோட முத்திரையை வாங்கி வந்து அவன் வைத்திருக்கிறான். எஸ்தர் ராஜாத்தி அதை பார்க்கிறாள். ஒரு யூத பெண்ணா இருக்கிறாள். ஜனங்கள்லாம் கதறி அழுகிறார்கள். அந்த யூத ஜனங்கள்லாம் எல்லாரும் அழித்துவிட வேண்டும் என்று அவன் ஒரு முத்திரை வாங்கி வருவதை பார்க்கிறோம். அப்ப எஸ்தர் ராஜாத்தி அகஸ் ராஜாத்தில் முறையிடும் பொழுதுதான், உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று சொல்லும் போது அவன் சொல்கிறாள், இந்த ஜனத்தை பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த ஆமான் மூலமாக அது நடக்கிறது என்று சொல்லும்போது, அந்த ஆமான் அந்த மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை சேவிக்கிறான். அந்த தூக்கு மரத்திலே அந்த ஆமானை தூக்கி போடும்படியாக ராஜா உத்தரவிடுகிறான். ஜனங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும், ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டோட பிள்ளைகளுக்கு யார் எழும்பினாலும் அதை நம்முடைய கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். ஆண்டுடைய வல்லமையான கரம் அவர்களோடு இருந்தது. அந்த ஜனங்களை ஆண்டவர் முழுவதுமாக பாதுகாத்தார். கர்த்தர் அந்த யூத ஜனங்கள் முழுவதுமாக பாதுகாக்கிறார். இந்த ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின அந்த ஆமானை மொர்தெகாய்க்கு செய்வித்த அந்த தூக்கு மரத்திலேயே தூக்கிலிட்டு அவனை கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவனுடைய 10 குமாரரையுமே அப்படித்தான் தூக்கிலிடுகிறார்கள்.
ஆண்டவருக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் அந்த ஜனம் முழுவதும் நிர்மலாக்கமாக்கப்பட வேண்டும். ஒருவன் தப்பக்கூடாது என்று நினைத்த ஒருவன் காணாமல் போகிறான். அப்படிதான் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம நிர்மலமாக அவன் அழிந்து போக வேண்டும், நம்ம வாழக்கூடாது என்று நினைக்கிற ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்துக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அவர் நம்மை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் மேய்க்கிறவர், உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறவர், எளிமையும் சிறுமையுமான நம்மளை தெரிந்து கொண்டவர் கர்த்தர். யார் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் அவர்களை இடறி விழுகிறார்களா இருக்கிறேன்னு பார்க்கிறோம். நமக்கு விரோதமாக ஒரு பாலை மிறையினாலும் கூட கர்த்தர் நமக்கு எதிராக நின்று யுத்தம் செய்கிற ஒரு கர்த்தராக இருக்கிறார். ஆண்டோட பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடாத ஒரு கர்த்தர். ஏனெனில் அவர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள ஒரு தேவன். அவருடைய இரக்கமான அந்த அன்பு, அவர் இரக்கமான அந்த பாசமான ஒரு எண்ணங்கள் நம்மை அப்படிதான் பாதுகாத்து வருகிறது. அதற்கு ஒரு முடிவே இல்லை. அவர் இவ்வளவுதான் இரக்கம் வைப்பாரோ, இவ்வளவுதான் பாசம் வைப்பாரோ என்று நம்ம கணக்கு போட முடியாது. ஏனெனில் நம்மேல் வைத்த அன்பினாலே, நம்மேல் வைத்த தயவினாலே, நம்மேல் வைத்த இரக்கனாலே கர்த்தர் நம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் தொங்கினார், நமக்காக மரித்தார். ஏனெனில் நாம் நிர்மலமாக கூடாது என்று. அவருடைய கிருபை நம்மளை வழிநடத்தி வருகிறது, அவருடைய கிருபை நம்மளை பாதுகாத்து வருகிறது. நாம் நிர்மலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. எளிமையும் சிறுமையானவர்கள் மேல் பாராட்டப்படுகிற ஒரு அன்பு தான் கிருபை. நம்ம எல்லாம் எளிமையாக இருக்கிறோம், நம்ம எல்லாரும் மதிக்கவில்லை, நம்ம எல்லாம் நாம் அன்பு செலுத்தவில்லை, தனிமையாக இருக்கிறோம், தனிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று நினைக்காதீர்கள். நம்மை எல்லாம் அழித்து விடுவார்களோ, நாம் முன்னேற முடியாதோ என்று நினைக்காதீர்கள். ஒருபோதும் அப்படி நினைக்காதீர்கள். ஏனெனில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மளை வழிநடத்தி வருகிறது. அவருடைய இரக்கங்களினாலே நம்மளை வழிநடத்தி வருகிறார். நம்ம விசுவாசத்தோடு இருக்கணும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளையா இருக்கிற தகப்பண்ணே, நாம் நிர்மலம் நான் அழிந்து போகவும் என்று நம்ம நினைக்கிற ஜனங்கள் மத்தியிலே நீர் எங்களை உயர்த்தி வையும் என்று நம்ம ஆண்டத்தில் கேட்கலாம் இருக்க வேண்டும். அப்போதான் கர்த்தர் நம்மை உயர்த்தி வைப்பார். எப்பவுமே நம்ம நிர்மலமாக கூடாத அப்படி ஆண்டோடைய கரம் நம்மை பாதுகாத்து வரும். பயப்படாது, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தேவன். யார் நமக்கு விரோதமாக எழும்பி நின்றாலும், அது பிசாசின் கிரியை இருந்தாலும், மனுஷனுடைய சூழ்ச்சியா இருந்தாலும், ஆணுடைய கிருபை, அவனுடைய இரக்கங்களுக்கு முன்னாடி எல்லாம் தூள் தூளாகிவிடும். அவருடைய இரக்கமான அன்பு நம்மளை பாதுகாத்து வருகிறது. அவருடைய கிருபை நம்மளை வழிநடத்தி வருகிறது. நாம் நிர்மலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே. நீங்களும் அப்படிதான். உங்களை யார் உமக்கு விரோதமாக எழுப்பி நின்றாலும் கர்த்தர் உங்கள் மத்தியில் இருப்பார். விசுவாசத்தோடு இருங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. அவருடைய கிருபை நம்ம சொந்து கொள்கிறது, அவர் கிருபை நம்மோடு இருக்கிறது என்று நினைங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரிசுத்தமான தகப்பனே, நாங்கள் நிர்மலமாகாதிருப்பது நம்முடைய கிருபையாக இருக்கிறது தகப்பனே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நம்முடைய இரக்கம் எங்களை சூழ்ந்து கொள்ளண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆமீன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் நிர்மலமாகாதிருப்பது அவருடைய கிருபையாக இருக்கிறது. கர்த்தர் உங்கள் ஒருவரையும் வெட்கப்பட்டு விடாதபடி செய்வார். ஆமீன்.